தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். MP டெவலப்பர்ஸ் லான்ச்சிங் MP பெட்டல்ஸ் வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806. ஆலடிப்பட்டியான் நலனும் நற்சுவையும் அல்வா கடை கருப்பட்டி காஃபி மற்றும் பாரம்பரிய உணவகம். நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். வாழ வீடு யாரையும் இதில் இருக்காதீங்க. அது ஏதோ பேர்லாம் சொல்லி ஏதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க. அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். வாழ வீடு யாரையும் இதில் இழுக்காதீங்க. அது ஏதோ பேர்லாம் சொல்லி ஏதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க. அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். வாழ வீடு யாரையும் இதில் இழுக்காதீங்க. அது ஏதோ பேர்லாம் சொல்லி ஏதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க. அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். வாழ வீடு யாரையும் இதில் இழுக்காதீங்க. அது ஏதோ பேர்லாம் சொல்லி ஏதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க. அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. தேங்க்யூ. படத்துக்கு அவ்வளோ ஹைப் ஏற்றக்கூடாதுன்னு கான்சியஸாக நாங்கள் அந்த ஹைப்பை குறைச்சிக்கிட்டே இருந்தோன்ற மாதிரி ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டையர் ஆகிறார், ஐ மீன் கமிங் அவுட் ஆஃப் சினிமா அப்படின்றதே ஒரு பெரிய ப்ரொமோஷன். இவங்க ஓவர் ஹைப் இந்தியன் 2 எல்லா பெரிய படம் எடுக்கிறவங்களுக்குமே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். Day 1 உடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் அஃபிஷியலாக அவங்களே போட்டிருந்தாங்க சார். நியர்லி ஜெயிலரை இதை பீட் பண்ணும் அப்படின்ற ஒரு இப்போ நீங்கள் 126 crores எடுத்துக்கிட்டீங்கன்னா 50+ crores கிட்டக்க அப்ராட் கலெக்ஷனே இருக்கும். மிச்ச ரிமைனிங் கலெக்ஷன் தான் இந்தியா தியேட்ரிக்கல் கலெக்ஷன்ஸ். அப்படி அதை நீங்கள் கால்குலேட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ட்ரைல 500+ crores தாண்டணும்னா நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்களா 126, 136, 146 அப்படிலாம் போட்டா கடைசியில 8வது நாள் வந்தா அப்படி கிடையாது. முதல் நாள் ரேட்டிங் 2வது நாள் குறையும். கோட்டை பொறுத்த வரைக்கும் 1000 crore அடிக்கிறது. இது வேர்ல்ட் வைட் கலெக்ஷனா ஓவராலா நிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வாட்ஸ் யுவர் வியூ? எனக்கு லியோ அடிச்சிட்டா போதும்னு ஏதோ சொல்றாங்க அப்படி இப்படின்னு நெல்சன் அவருக்காக சொல்லும் போது படம் நல்லா இல்லன்னு சொல்ற ஒரு படம் அப்படி கலெக்ட் ஆயிருக்கு. என்னதான் இருந்தாலும் படம் நல்லா இல்லன்றத சொல்லிடுறாங்கல்ல. தங்கலானுக்கு கலவையான விமர்சனம். இந்தியன் 2 கிழிச்சிட்டாங்க. கோட் நல்லா இல்லைன்னா நேத்துல இருந்து இன்னைக்குள்ள அது என்ன கிழிச்சிருப்பாங்க. இப்போ கோட் வந்ததுலேருந்து கேமியோவில் ஒரு காம்பினேஷன் சீன் வருது. அந்த டைலாகை வச்சு அவரே சொல்லிட்டாரேப்பா அப்படின்ற ஒரு ஜோனுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க போயிடுங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா. விஜய் சார் இப்ப அடைஞ்ச இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு 30 வருஷ டிராவல். கடைசி 10 வருஷத்துல சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ஒரு வணிகத்துல யாருப்பா விஜய் சாருக்கு அப்புறம் அப்படி ஒரு நம்பரை கிரியேட் பண்றாருன்னா